வணக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பத்தி நாம நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பெரிய விஞ்ஞானியோட உருவம் தான் வரும். ஆனா இன்னைக்கு நாம அவரை பத்தி நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஒரு சோர்ஸை வச்சு கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறோம். அவரை இருப்பின் ரகசியம்ங்கிற ஒரு பெரிய மலையோட உச்சியை அடைய முயற்சி பண்ற ஒரு மலையேறும் வீரரா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஆழமான பார்வைக்காக நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஈர்ப்பியலாளர் ஜான் ஆர்ச்சிபால்ட் வீலர் எழுதின ஒரு வாழ்க்கை வரலாற்று நினைவு குறிப்பு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, வீலர் ஐன்ஸ்டீனை நேரடியாவே சந்திச்சு பழகியிருக்காரு. ஆமா, 1933 பிரின்ஸ்டன்ல அவங்க சந்திச்சிருக்காங்க. அதனால இது வெறும் ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரி இல்லாம அறிவியலுக்கு பின்னாடி இருந்த அந்த மனிதரை பத்தின ஒரு தனிப்பட்ட பார்வையை நமக்கு கொடுக்குது. சரிதான். அவரை எது ஓட வச்சது, அவரை சந்திச்ச போராட்டங்கள் என்ன, இந்த பிரபஞ்சத்தோட புதிர்களை அவிழ்க்க தூண்டியது எது, இதெல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, இந்த மலையேறும் வீரர்ங்கிற உருவத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு விஞ்ஞானிய ஏன் ஒரு மலையேற்ற வீரரோட ஒப்பிடணும்? வீலர் ஏன் அப்படி சொல்றார்? இதுதான் வீலரோட பார்வையோட மையப்புள்ளி. ஐன்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டுபிடிச்ச சார்பியல் கோட்பாடோ இல்ல குவாண்டம் இயற்பியலோ அது இறுதி இலக்கு கிடையாது. அப்போ அது என்ன? அவையெல்லாம் அந்த பெரிய மறையேற்றத்துல அவர் அடைஞ்ச இடைப்பட்ட முகடுகள் அல்லது தங்குமிடங்கள் மாதிரிதான். ஓ, அந்த கடைசி உச்சிய, அதாவது இருப்பின் ரகசியம் என்னன்னு கண்டுபிடிக்கிற பயணத்துல இது எல்லாமே படிகள் தான். அந்த முழுமையான புரிதலை நோக்கிய ஒரு முடிவில்லாத தேடல் தான் அவரோட வாழ்க்கை. அப்படியா? இது அவர் சொன்ன ஒரு விஷயத்தோட நல்லா பொருந்தது. அவர் ஒரு இடத்துல சொல்றார், அங்கே தொலைவில் இந்த மாபெரும் உலகம் இருக்கிறது, அது மனிதர்களாகிய நம்மிடமிருந்து சுயாதீனமாக இருக்கிறது, மேலும் அது ஒரு பெரிய நித்திய புதிரை போல நம் முன் நிற்கிறதுன்னு. ஆமா, இன்னொரு இடத்துல உலகத்தை பற்றிய மிகவும் புரிந்து கொள்ள முடியாத விஷயம் என்னவென்றால் அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்றார். இந்த ஆச்சரியம்தான் அவரை ஓட வச்சிருக்கு. அந்த ஓட்டத்தோட தன்மை, அத பத்தி வீலர் என்ன சொல்றார்? அந்த ஓட்டத்தோட தன்மை தான் இங்க சுவாரஸ்யமே. வீலர் அத கனவு மற்றும் உந்துதல் மனப்பான்மைன்னு விவரிக்கிறார். அதாவது ஒரு பக்கம் அசைக்க முடியாத விடாமுயற்சி, இன்னொரு பக்கம் ஐன்ஸ்டீனே தன்னை ஒரு மனசாட்சியற்ற சந்தர்ப்பவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டார். ஒரு நிமிஷம், என்னது மனசாட்சியற்ற சந்தர்ப்பவாதியா? இது கொஞ்சம் நெகட்டிவா கேக்குது. அவர் ஏன் அப்படி சொல்லிக்கணும்? இதுக்கு நேரடி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இங்க அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த மலையோட உச்சியை அடைய எந்த பாதை சரியா இருக்குமோ அந்த பாதையை முயற்சி செய்ய அவர் ஒருபோதும் தயங்கினதில்லை. இதுதான் சரின்னு, இதுதான் மரபுன்னு எதையும் அவர் பிடிச்சுக்கிட்டு நிக்கல. ஒரு ஐடியா வேலை செய்யலையா, தூக்கி போட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடணும். அந்த இலக்கு தான் முக்கியம், பாதை இல்ல. இந்த மனநிலை தான் அவரோட மிகப்பெரிய பலம். ஓகே ஓகே, எல்லாருமே அவரை ஒரு பிறவி மேதேன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த சோர்ஸ் படி அவரோட ஆரம்பகால வாழ்க்கை அப்படி இல்லவே இல்லையா? இந்த மனப்பான்மை அங்கிருந்து தான் உருவாகி இருக்குமோ? நிச்சயமா. ஐன்ஸ்டீன் ஒரு தனிமையான அணுக முடியாத மேதைங்கிற பிம்பத்தை நம்ம முதல்ல உடைக்கணும். அவர் பள்ளிக்கூடத்துல ரொம்பவே சிரமப்பட்டார். அப்படியா? ஆமா, ஆசிரியர்களோட தொடர்ந்து சண்டை. அதனால சுவிட்சர்லாண்ட்ல ஆறாங்கிற இடத்துல ஒரு சிறப்பு பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். சூரிச் பாலிடெக்னிக்ல கூட அவர் கடைசி மாணவர் இல்லைன்னாலும் கடைசிக்கு முந்திய மாணவரா தான் இருந்திருக்காரு. ஆய்வக வேலைகள்ல எப்போதுமே பின்தங்கியிருந்தார். ஸ்கூல்ல இவ்வளவு தடுமாறிய ஒருத்தர் திடீர்னு எப்படி சார்பியல் கோட்பாடு அளவுக்கு ஒரு மாபெரும் பாய்ச்சலை நிகழ்த்த முடிஞ்சது? ஏதாவது ஒரு திருப்பு முனை இருந்ததா? ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை இருந்துச்சு. அதுதான் அவரோட முதல் வேலை. 1902 1909 வரைக்கும் சுவிஸ் காப்புரிமை அலுவலகத்துல ஒரு எழுத்தரா வேலை பார்த்தார். ஒரு காப்புரிமை அலுவலக வேலை? ஆமா, இது அவரோட சிந்தனை போக்கே மாத்தி அமைச்சதுன்னு வீலர் சொல்றாரு. அது எப்படி? ஒரு காப்புரிமை அலுவலகத்துல வேலை பார்த்தது எப்படி ஒருத்தரோட சிந்தனையை வடிவமைக்கும்? அந்த வேலையோட தன்மையில தான் விஷயமே இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளுக்கான காப்புரிமை விண்ணப்பங்கள் அவர் முன்னாடி வரும். ஒரு சாதனை ஏன் வேலை செய்யும் அல்லது ஏன் வேலை செய்யாதுங்கிறத ஒரே வாக்கியத்துல மிக தெளிவா அவர் விளக்கணும். இதுதான் அவருக்கு இருந்த கடுமையான உத்தரவு. ஒவ்வொரு நாளும் இந்த வேலைய செஞ்சது சிக்கலான விஷயங்கள்ல இருந்து தேவையானத தேவையற்றதிலிருந்து பிரித்தெடுக்கும் ஒரு அபாரமான திறமையை அவருக்கு கொடுத்துச்சு. ஒரு விஷயத்தோட மையத்தை மட்டும் வடிகட்டி எடுக்கிற பயிற்சி. அதேதான். இந்த திறமை தான் மின்சாரம் மற்றும் காந்தவியல் மாதிரி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சில எளிய தடயங்கள்ல இருந்து சிறப்பு சார்பியல் கோட்பாடு மாதிரி ஒரு பிரம்மாண்டமான உண்மையை கண்டுபிடிக்க அவருக்கு உதவியது. ஆமாம்ல. அதனாலதான் வீலர் கேக்குறார், ஒரு காப்புரிமை அலுவலக எழுத்தரை தவிர வேற யாரால் இவ்வளவு எளிமையாக ஒரு மைய புள்ளிய வடிகட்டி இருக்க முடியும்னு. இது ஒரு அருமையான கேள்வி. இது தவிர அவருக்கு வேற வழிகாட்டிகள் இருந்தாங்களா?
நேரடியா இல்லாம புத்தகங்கள் மூலமா? இருந்தாங்க. அவங்க புத்தகங்கள்ல வாழ்ந்தாங்க. அவரோட அறிவுசார் ஹீரோக்கள்ல மிக முக்கியமானவர் தத்துவஞானி ஸ்பினோசா. ஸ்பினோசாவா? ஆமா, இந்த பிரபஞ்சம் குழப்பமானதில்ல, அது ஒரு இணக்கமான புரிந்து கொள்ளக்கூடிய விதிகளின்படி இயங்குதுங்கிற ஐன்ஸ்டீனோட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஸ்பினோசாவின் தத்துவம்தான் காரணம். அவரை தவிர நியூட்டன், காண்ட், மேக்ஸ்வெல், பிளாங்க்னு பலரோட தாக்கமும் இருந்துச்சு. சரி, இப்போ அவரோட மாபெரும் சாதனைகள் பக்கம் வருவோம். பொது சார்பியல் கோட்பாடு 1915 வெளியான இது பிரபஞ்சத்தை பத்தின நம்ம பார்வையே மாத்தி போட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. அந்த கோட்பாட்டோட மொத்த சாரத்தையும் வீலர் ஒரே வரியில அழகா விளக்குறார். என்ன அது? வெளி பொருளுக்கு எப்படி நகர வேண்டும் என்று சொல்கிறது, பொருள் வெளிக்கு எப்படி வளைக்க வேண்டும் என்று சொல்கிறது. அவ்வளவுதான். ஓ, நம்ம சூரியன் மாதிரி ஒரு பெரிய நிறை தனக்கு சுற்றுமுள்ள வெளியே வளைக்குது. அந்த வளைவுல தான் பூமி மாதிரி கோள்கள் பயணம் செய்யுது. நாம ஈர்ப்பு விசைன்னு உணர்றது அந்த வளைவு தான். இந்த யோசனையோட ஆரம்ப புள்ளி ஐன்ஸ்டீன் அவரோட வாழ்வின் மகிழ்ச்சியான சிந்தனைன்னு சொன்ன ஒரு தருணம் தானே? ஆமா, ஒரு கட்டிடத்தோட கூரையில இருந்து பெயிண்ட் அடிக்கிற ஒருத்தர் கீழே விழுகிறான்னு வச்சுப்போம். அவர் கீழே விழும்போது அவருக்கு அவரோட எடை தெரியாது. இதை யோசிச்சப்போ ஐன்ஸ்டீனுக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு தோணுச்சு. என்ன அது? ஈர்ப்பு விசைன்னு தனியா ஒண்ணு இல்ல, தடையில்லாம கீழே விழுகிறது தான், அதாவது ஃப்ரீ ஃபால். அதுதான் இயற்கையான நிலை. நாம பூமியில நிக்கும்போது தரை நம்மள மேல தள்ளுறதுனால தான் நம்ம எடைய உணர்றோம். இந்த ஒரு சின்ன சிந்தனை தான் பொது சார்பியல் கோட்பாட்டுக்கு விதையா அமைஞ்சது. ஆனா இந்த மாபெரும் கோட்பாட்டை அவர் பிரபஞ்சத்துக்கே பயன்படுத்தும் போது ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு இல்லையா? ஆமா, அவரோட சமன்பாடுகளின்படி பிரபஞ்சம் நிலையா இருக்க முடியாது. அது ஒண்ணு சுருங்கணும் இல்லனா விரியணும். இந்த முடிவு ஐன்ஸ்டீனையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவரால் இதை ஏத்துக்கவே முடியல. ஒரு நிமிடம், இது நான் சரியா புரிஞ்சுக்கிறேன்னா, தன் சொந்த கோட்பாடே பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு சொல்லுது, ஆனா அதை நம்பாம அதை மாத்துறதுக்காக ஒரு புது விதியை அவரே சேர்க்கிறாரா? ஏன் ஒரு விஞ்ஞானி தான் கோட்பாடு சொல்றது தானே நம்பணும்? இதுதான் ஐன்ஸ்டீன் கிட்ட இருந்த சுவாரஸ்யமான முரண்பாடு. இதுக்கு காரணம் அறிவியல் இல்ல, தத்துவம். தத்துவமா? ஆமா, அவரோட ஹீரோவான ஸ்பினோசா பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆரம்பம், அதாவது ஒரு படைப்பு இருந்ததை ஏத்துக்கல. பிரபஞ்சம் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்குங்கிறதா அவரோட தத்துவம். அந்த தாக்கத்தால ஐன்ஸ்டீனும் பிரபஞ்சம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும்னு ஆழமா நம்பினார். அதனால தன்னோட சமன்பாடுகளை மாற்றி பிரபஞ்சத்தை நிலையா நிறுத்துறதுக்காக அண்டவியல் மாறிலி அப்படின்னு ஒன்னு சேர்த்தார். ஓ, இப்ப புரியுது. ஆரம்பத்துல அவரை மனசாட்சியற்ற சந்தர்ப்பவாதின்னு சொன்னீங்களே, அது இங்கேயும் பொருந்தது போல. மிகச்சரியா புடிச்சிங்க. ஆனா சில வருஷங்களுக்கு பிறகு எட்வின் ஹப்புங்கிற வானியலாளர் பிரபஞ்சம் உண்மையிலே விரிவடையுதுன்னு தொலைநோக்கி மூலமா நிரூபிச்சார். அப்போ ஐன்ஸ்டீன் என்ன செஞ்சாரு? அப்போதான் ஐன்ஸ்டீன் அந்த அண்டவியல் மாறிலிய சேர்த்தது ஏன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொன்னாரு. ஆச்சரியமா இருக்கே. முரண்பாடு என்னன்னா, அவரோட கோட்பாடு ஆரம்பத்திலே சொன்னதுதான் சரி, அத அவர் நம்பாததுதான் தவறு. பிரபஞ்சம் விரிவடையுதுங்கிற உண்மைய தத்துவ காரணங்களுக்காக அவர் ஏத்துக்கலங்கிறது. இதே மாதிரி ஒரு தத்துவ போராட்டம் அவர் உருவாக்குன இன்னொரு பெரிய கோட்பாட்டிலையும் நடந்துச்சு இல்லையா? நான் குவாண்டம் இயல்பியல சொல்றேன். ஆமா, குவாண்டம் இயக்கவியலோட அவரோட உறவு ரொம்பவே சிக்கலானது. அதோட ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கே அவர்தான் ஒரு முக்கியமான காரணம். ஆனா பிற்காலத்துல அதோட மிகப்பெரிய விமர்சகரா மாறினார். இது அறிவியல் வரலாற்றிலேயே ஒரு பெரிய விவாதம். இந்த கருத்து வேறுபாட்டுக்கு என்ன காரணம்? மறுபடியும் அதே ஸ்பினோசா தான். ஸ்பினோசாவின் தத்துவப்படி பிரபஞ்சத்துல எதுவுமே தற்செயலா நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். எல்லாம் விதிகளுக்கு உட்பட்டது. ஆனா குவாண்டம் கோட்பாடு என்ன சொல்லிச்சுன்னா, அணு அளவுக்குள்ள இருக்கிற துகள்கள் நிகழ்தகவு விதிகளின்படிதான் இயங்குது. அதாவது ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்குமா அங்க இருக்குமான்னு உறுதியா சொல்ல முடியாது. இங்க இருக்கலான்னு ஒரு வாய்ப்பு, அங்க இருக்கலான்னு ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்ல முடியும். இது ஐன்ஸ்டீனுக்கு பிடிக்கல. ஆமா, இது அவரோட நிர்ணயவாத உலக பார்வைக்கு நேர் எதிரா இருந்துச்சு. ஓ, கடவுள் பகடைக்காய் விளையாடுவதில்லைன்னு அவர் சொன்னது இந்த இடத்துலதான் வருதா? அதேதான். பிரபஞ்சத்தோட விதிகள் சீட்டாட்டத்தை போல தற்செயலானதா இருக்க முடியாதுங்கிறது அவரோட ஆணித்தரமான நம்பிக்கை. இதனால அவருக்கும் இன்னொரு பெரிய விஞ்ஞானியான நீல்ஸ் போர்க்கும் இடையே பல வருஷங்கள் ஒரு நீண்ட நட்பான ஆனா மிகவும் தீவிரமான விவாதம் நடந்துச்சு. இந்த விவாதம் அறிவியலுக்கு எந்த விதத்துல முக்கியமா இருந்துச்சு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விவாதம். ஏன்னா ஐன்ஸ்டைன் சுள்ள எதிர்க்கல. குவாண்டம் கோட்பாட்டுல இருக்கிற ஓட்டைகளை, தத்துவார்த்த சிக்கல்களை ரொம்ப கூர்மையா சுட்டி காட்டினார். அவரோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நீல்ஸ் போரும் மத்த விஞ்ஞானிகளும்
குவாண்டம் கோட்பாட்டை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதோட அர்த்தத்தை இன்னும் தெளிவுபடுத்தினாங்க. அப்போ அவரோட விமர்சனம் ஒரு வகையில நல்லதுக்கு தான் பயன்பட்டிருக்கு. நிச்சயமா ஐன்ஸ்டைனோட விமர்சனங்கள் இல்லாம இருந்திருந்தா குவாண்டம் கோட்பாட்டோட இன்றைய புரிதல் நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த விவாதம் உண்மைனா என்னங்கிற தத்துவ கேள்வியே எழுப்புச்சு. அந்த விவாதத்திலிருந்து வெளிவந்த முக்கியமான கருத்து ஏதாவது இருக்கா? இருக்கு. வீலர் அத மேற்கோள் காட்டுறார். ஒரு அடிப்படை நிகழ்வு அது கவனிக்கப்படும் வரை ஒரு நிகழ்வல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு குவாண்டம் துகள் நாம அதை அளக்கும் வரைக்கும் எல்லா சாத்தியங்களோட ஒரு கலவையாத்தான் இருக்கு. நம்மளோட கவனிப்பு தான் அதை ஒரு நிச்சிதமான நிலைக்கு கொண்டு வருது. இது ஐன்ஸ்டீனோட பார்வைக்கு முற்றிலும் எதிரானதா இருந்துச்சு. அதனாலதான் அவர் கேட்டாரு, நாம பார்க்காதப்ப நிலம் அங்க இல்லையான்னு. சரியா சொன்னீங்க. அவரோட அறிவியல் சாதனைகளை பார்க்கும்போது அவர் இந்த உலகத்திலிருந்து விலகி ஏதோ ஒரு டவர்ல உட்காந்து யோசிச்ச மாதிரி தோணுது. ஆனா அவர் சமூகத்தோட ரொம்பவே ஒன்றி இருந்திருக்காரு இல்லையா? நிச்சயமா அவரோட சமூக பொறுப்புணர்வு ரொம்ப ஆழமானது. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் 100 முறை நான் எனக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன், எனது உள் மற்றும் வெளி வாழ்க்கை உயிருடன் இருக்கும் மற்றும் இறந்த மற்ற மனிதர்களின் உழைப்பை அடிப்படையாக கொண்டது. வாவ்! நான் பெற்ற அளவுக்கு இன்னும் பெற்றுக்கொண்டிருக்கும் அளவுக்கு நான் திருப்பித் தர உழைக்க வேண்டும். இந்த நன்றி உணர்வு அவரோட செயல்கள்ல தெரிஞ்சது. எப்படி? அவரு சமூக நீதிக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தாரு. போருக்கு எதிரா பலமுறை பேசினாரு. அதே சமயம் பிஸ்மார்க்கின் காலத்துல இருந்த சமூக பாதுகாப்பு முறைகளை, அதாவது தேவைப்படுறவங்களுக்கு அரசாங்கம் உதவணும்ன்ற கொள்கைய அவர் பாராட்டினாரு. இஸ்ரேலோட முதல் ஜனாதிபதியா இருக்க சொல்லி அவர் கழைப்பி வந்தப்போ ஆமா, அது அவரு மறுத்துட்டாரு. ஆனா அந்த சமூகத்தோட நலனுக்காக தொடர்ந்து உழைச்சாரு. அவரோட யூத பாரம்பரியத்தை பத்தி அவர் என்ன நினைச்சார்? அது பத்தின அவரோட ஒரு மேற்கோள் அவரோட மனப்பான்மையை அழகா காட்டுது. அறிவை அதன் சொந்த நலனுக்காக தேடுவது, நீதிக்கான ஒரு தீவிரமான அன்பு மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான விருப்பம். இந்த அம்சங்கள் தான் நான் அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவன் என்பதற்கு என் நட்சத்திரங்களுக்கு நன்றி சொல்ல வைக்கின்றன. இது அறிவியலையும் மனிதாபிமானத்தையும் இணைக்கிற ஒரு பார்வை. ஆஹா, இந்த உரையாடலோட இறுதியில ஐன்ஸ்டீனை ஒரு விஞ்ஞானியா மட்டும் இல்லாம ஒரு மலையேறும் வீரரா, ஒரு புரட்சிகரமான மாணவனா, ஒரு காப்புரிமை எழுத்தாரா, ஒரு விடாப்பிடியான விவாதம் பண்றவரா, ஒரு ஆழமான மனிதாபிமானியான்னு பல கோணங்கள்ல பார்த்திருக்கோம். ஆமா, மையக்கருத்தை மறுபடியும் சொல்லணும்னா அவரோட வாழ்க்கை முற்றிலும் இணக்கமான ஒரு இருப்புக்கான ஒரு ஒருங்கிணைந்த தேடலா இருந்துச்சு. அவரோட தவறுகள் கூடவா? ஆமா, அவரோட தோல்விகளும் தவறுகள்னு அவர் நினைச்ச விஷயங்களும் கூட அந்த இடைவிடாத உந்துதலோட ஒரு பகுதிதான். அந்த உச்சியை அடைய அவர் செஞ்ச முயற்சிகள் தான் அவ. இந்த சோர்ஸோட முடிவு ரொம்ப அழகா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, வீலர் தனது நினைவு குறிப்ப ஒரு கவித்துவமான காட்சியோட முடிக்கிறார். ஐன்ஸ்டீனோட சாதனைகள்ங்கிற அந்த செங்குத்தான சரிவை அண்ணாந்து பார்க்கும்போது தொலை தூரத்திலிருந்து ஒரு வயலினின் மங்கலான ஒலி கேட்கிற மாதிரியும், அதுக்கு பதிலா இளம் குரல்களோட பதில் பாடல் கேட்கிற மாதிரியும் சித்தரிக்கிறார். கேட்கவே நல்லா இருக்கு. இறுதியா அவர் இனி ஐன்ஸ்டீனுக்கு சொந்தமானவர் அல்ல, அவர் உலகிற்கு சொந்தமானவர்னு முடிக்கிறார். அருமை. ஒரு மேதைய பத்தி நினைக்கும் போது அவங்க கொடுத்த பதில்கள்ல தான் நம்ம கவனம் செலுத்துவோம். ஆனா ஐன்ஸ்டீனோட உண்மையான மரபு அவர் கொடுத்த பதில்கள்ல இல்ல, அவர் கேட்க துணிஞ்ச கேள்விகளோட அளவுல தான் இருக்குன்னு இந்த சோர்ஸ் சுட்டி காட்டுது. அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி விட்டுட்டு போறோம். உங்க சொந்த துறையிலயோ அல்லது வாழ்க்கையிலயோ அதன் மலையேற்ற வீரலுக்காக காத்திருக்கிற அந்த எவரெஸ்ட் போன்ற